friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதை பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் மாதிரி 2 பங்கு அளவுக்கு காளான பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். நான் இங்க வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். பட் மைதா மாவு சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் வரும். கோதுமை மாவோ இல்ல அரிசி மாவோ சேர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் வராது. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள், இது உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ்ல பிசைஞ்சுக்கோங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கலந்து வச்ச மாவு ஊறத்துக்குள்ள இதுக்கான மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பிங்க் கலர் ஆனதும் இதுல 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். மேல ரைட் ஹேண்ட் கார்னர்ல ஐன்னு வருது பாத்தீங்களா, அதை பிரஸ் பண்ணீங்கனாலும் அந்த வீடியோக்கு போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் கலவையை இதோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் சேர்த்தோன்னே நல்லா கலந்து விடுங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். ரோட் சைட் கடைகள்ல வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இதை செய்யறாங்க. காளான் அதுல அவ்வளவா சேர்க்கறது இல்ல. பட் நம்ம கூட காளான் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கு. உங்ககிட்ட காளான் இல்லைன்னா நீங்க வெறும் கேபேஜ்ல கூட இதை செய்து பார்க்கலாம். அந்த கேபேஜை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதுல சேருங்க. இதுல நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து தேவைன்னா சேருங்க. இந்த மாதிரி வெந்து நல்ல பளபளன்னு இந்த சாஸ் வந்த உடனே நிறுத்திடுங்க அடுப்பை. இந்த பக்கம் எண்ணெய் வச்சு நான் சூடு பண்ணிட்டு இருக்கேன். இங்க எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை சின்ன சின்ன வடைகள் மாதிரி தட்டிட்டு எண்ணெயில போட்டுக்கலாம். ரொம்ப இப்படி ஒரே ஷேப்பா தட்டணும்லாம் அவசியம் இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன கூட தட்டி போடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொரிஞ்சு நல்ல கோல்டன் கலர் ஆயிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்துருங்க. இப்போ இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பாப்போமா. நம்ம பொரிச்ச பக்கோடாக்குல இந்த மாதிரி ஒரு அலுமினியம் இதுல அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம செய்து வச்சிருக்கிற இந்த மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல பொடியா நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் தூவிக்கோங்க. அப்புறம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதாங்க, நம்மளோட ரோட்டு கடை காளான் மசாலா தயார். கடையில வாங்குறப்ப இதுக்கு மேல கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து நல்லா எண்ணெயில பொரிச்சிட்டு மேல தூவி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்கிட்ட அது இல்ல, அதனால நான் அதை போடல. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க கொஞ்சமா எண்ணெயில பொரிச்சிட்டு மேல தூவி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு பண்ற டிஷ்ஷஸ், அப்புறம் என்ன வீடியோ எடுக்கிறேன், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஹலோ எல்லாத்துலயும் ஷேர் பண்றேன். ஸோ அதோட டீடைல்ஸ், லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.